மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் திட்டமிட்டபடி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை அப்படிங்கிறதான் கிட்டத்தட்ட 99% வந்து உறுதியாயிடுச்சு. காலையில தான் வந்து தீர்ப்பு வரப்போகுது. ஜனவரி 9 தான். நம்ம நேற்றே பேசிட்டோம் தீர்ப்பு, கோர்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் பற்றி. ஸோ வந்து ஜனநாயகன் 9ஆம் தேதி திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகலைன்னா என்ன மாதிரியான ஒரு சிக்கல்கள், வியாபார ரீதியாகவும் சரி, விஜய்க்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் நினைக்கிறீங்க? ஜனநாயகன் திட்டமிட்டபடி 99% இல்லை 100% ரிலீஸ் ஆகாது வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி. ஏன்னா காலையில் 9ஆம் தேதி காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 9ஆம் தேதி காலையில் அப்படின்னும்போது கோர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு தான் தொடங்கும். நீதிபதி அவரோட சேரில் வந்து 10:30 மணிக்கு தான் உட்காருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஸை முதல் கேஸாக எடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனால் கால செஷன்ஸ், அதாவது மார்னிங் செஷன்ஸ் 1 மணிக்குள்ளே வந்து இந்த கேஸினுடைய தீர்ப்பு வந்துடும். அப்படி தீர்ப்பு 1 மணிக்குள்ளே வந்தால் கூட இது உடனே வந்து செயல்படுத்த முடியுமா, அன்னைக்கு மாலையே ரிலீஸ் ஆக முடியுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்குது. நான் அதுக்கும் வாய்ப்பில்லை. அதுக்கு ஏன் வாய்ப்பில்லை அப்படின்னா, சென்சார் போர்டை வந்து சரி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கோர்ட்டு வந்து தீர்ப்பு சொல்லி ஆர்டர் போட்டால் கூட சென்சார் போர்டு வந்து அவங்களுடைய ஆஃபீஸுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி அதை வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்திடம் ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். சென்சார் சர்டிஃபிகேட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அதை வந்து இந்த கண்டென்ட்டில் வந்து ஜாயின் பண்ணணும் முதல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு அவ்வளோ கால அவகாசம் இருக்காது. அன்றைக்கி ஈவினிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஒருவேளை வந்து ஹரிபரியாக எல்லாம் நடந்து எதுவுமே எங்கேயுமே தங்குதடை இல்லாமல் நடந்தால் கூட 10ஆம் தேதி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேள்விக்குறியான நாளாக தான் இருக்கும். நினச்ச மாதிரி திட்டமிட்ட மாதிரி 10ஆம் தேதி கூட வர முடியாதுங்கிறது தான் உண்மை. இதுதான் இந்த இப்படி இருக்கிற நிலைமை. நீங்கள் கேட்டீங்க இதனால் வியாபாரத்தில் என்ன பிரச்சனை ஆகும்னா, ஆரம்பத்தில் இப்போவே பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது இன்னும் வெளியில் தெரியல, அது புகையாமல் இருக்குது. அதுதான் உண்மை. அது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ஜனவரி வரதா வந்து ரிலீஸ் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க. பராசக்தி படம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி வரதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரு 5 நாள் வந்து கேப் இருக்குது. அதாவது 9, 10, 11, 12, 13 5 நாள் கேப் இருக்குது. 5 நாள் வந்து விஜய் படத்தை வந்து தேட்டரில் 1000 தேட்டரில் ஓட்டினா ஒரு பெரிய கலெக்ஷனை எடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து படம் வந்து பொங்கல் பண்டிகையினால் தொடர்ந்து வந்து ஒரு வாரத்துக்கு ஓடும். அப்படி ஓடினா பெரிய லாபத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் தான், ஒரு கணக்கு பண்ணி தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு பிரித்து பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த 4 பேருமே பெரிய தொகை கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உரிமை மட்டுமே 107 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கால்குலேஷன் நான் சொன்னேன் இல்லை, இது கரெக்டாக நடந்தால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அது நினச்சி தான் அந்த பணத்துக்கு இவ்வளோ பெரிய பணம் கொடுத்துருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்து 10ஆம் தேதி வருது அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு ஷாக். அதாவது இந்த படத்தை ஜனநாயகன் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெரிய ஷாக்கு, பெரிய அதிர்ச்சி. அது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி மட்டும்தான் இது வந்து 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து ஓட்ட முடியும். அடுத்த நாள்லேருந்து 500 ஸ்க்ரீன்ஸாக வந்து மாறிடும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய தொகை 107 கோடி ரூபா கொடுத்து வாங்கின இடத்துல அதை திருப்பி கலெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே இப்போ வந்து கேள்விக்குறியாயிடுச்சு. முதல்ல திருப்பி எடுத்துடலாம், லாபத்தோடு எடுத்துடலாம்னு நினச்சி வந்தவங்க இப்போ இந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, தயாரிப்பு நிறுவனத்திட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்கோம், வாங்கினதுக்கு இது வந்து 9ஆம் தேதி, பராசக்தி 10ஆம் தேதி வரதுனால தான் வாங்கியிருக்கோம். இப்போ ரெண்டுமே அடுத்தடுத்த தேதியில் வரதுனால இவ்வளோ பெரிய விலைக்கு எங்களால் வாங்க முடியாது. ஒரு 20% 30% வந்து பேசின விலையில் நீங்கள் கம்மியாக கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கேவிஎம் நிறுவனம் அது வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனம், கோடிகள் பல கோடிகள் வந்து முதலீடு உள்ள ஒரு நிறுவனம். அதனால தான் அந்த நிறுவனத்தை வந்து விஜய் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அசைக்க முடியாதுங்கிற ஒரு நிறுவனம் தான் கேவிஎம் நிறுவனம். அவங்க இது எதுவுமே செவி சாய்க்காமல் இருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம். ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து போட்ட பணத்தை எடுக்க முடியாது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா பெரிய பணம் சார், பெரிய பணம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர் வந்துச்சுல்ல, ஜனநாயகன் ட்ரைலர் வந்துச்சு, நல்லா தான் இருக்குது விஜயோட ட்ரைலரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பராசக்தி ட்ரைலர் வந்துச்சு. பராசக்தி ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் பராசக்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதோட கண்டென்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பொதுவாக பொதுமக்களிடம் இருக்குது.
ஜனநாயகனுடைய ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமான விஜய் படமாக இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பகவந்த் கேசரி படம் அதுதான் இது ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னொன்னே பாதி பேர் 50% பேர் வந்து பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரி படத்தை போய் பார்த்துட்டாங்க இப்போ சமீபத்தில். அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இது என்ன பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வந்து பகவந்த் கேசரி வந்து இங்கே ஜனநாயகனாக எடுத்திருக்காங்க, எந்த மாற்றமுமே பண்ணலை. அதுவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அந்த பக்கம் பகவந்த் கேசரி, இந்த பக்கம் ஜனநாயகன் உள்ள அந்த ட்ரைலர் உள்ள காட்சிகள்லாம் போட்டு நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ படம் வந்து 9ஆம் தேதிக்கே வராது அப்படின்னும் போது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அது பெரிய நஷ்டத்தை கொடுக்கும், பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இப்போ என்ன விலை கொடுத்து வாங்கினாங்களோ அந்த விலை வந்து திருப்பி அதே விலையில் வந்து இவங்க வாங்குவாங்களா, கண்டினியூ பண்ணுவாங்களா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இது தேதி வந்து நான் சொன்ன மாதிரி 9ஆம் தேதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, 10ஆம் தேதி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கடுத்து ஒரு நல்ல நாளில் வரணும் அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 14 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி 14 வந்தால் அது வேற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பராசக்தி ஒரு 5 நாள் ஓடி இருக்கும். ஆல்ரெடி பராசக்தி வந்து அதனுடைய ஃபோர்ஸ் வந்து வீரியம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ 14ஆம் தேதி ஜனவரி தை அன்னைக்கு, தை பிறக்கிற அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு ஜனநாயகன் வந்தால் அது ஆடியன்ஸை ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அந்த வெள்ளிக்கிழமை வரப்போகிற தீர்ப்பு சென்சார் போர்டுக்கு நீதிபதி வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, சர்டிஃபிகேட் வழங்கிருங்கன்னு தீர்ப்பு சொன்னால் இதெல்லாம் நடக்கும். சப்போஸ் சென்சார் போர்டு வந்து கால அவகாசம் கேட்டிருக்காங்க, 4 வார கால அவகாசம் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தணிக்கைக்கு நாங்கள் பார்த்தோம், முதல் கட்ட தணிக்கைக்கு பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு புகார் வந்தது, ஒரு நேரடியாக ஒருத்தர் வந்து புகார் கொடுத்துருக்காரு. அது மத ரீதியாக கொச்சைப்படுத்துகிற மாதிரி சில காட்சிகள் வசனங்கள் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து மேல்முறையீடு தான் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம். அவங்க வந்து பார்த்துட்டு தான் அது வந்து என்னன்னு சொல்ல முடியும். ரிவைசிங் கமிட்டியில் இன்னும் வந்து படத்தையே பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஸோ இது பெரிய அதிர்ச்சி. ஸோ அவங்க வந்து அவகாசம் கேட்டாங்களே 4 வாரம், அந்த 4 வார அவகாசத்துக்குள்ள சர்டிஃபிகேட்டை வழங்குன்னு ஒரு வழங்கிருங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பை வந்து நீதிபதி சொன்னாங்கன்னா இப்படியும் இருக்குது அப்படி இருக்குது. இப்படி சொன்னாங்கன்னா அது அடுத்து எப்போ வரும்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும், தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய பேச்சுவார்த்தை வரும். அந்த பேசின விலையோட பெரிய விலை கம்மி பண்ணி தான் அது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஜனவரி 14 வந்தால் கூட ஓரளவு வந்து தப்பிக்கலாம், பெரிய லாஸ் இல்லாமல். ஆனால் அடுத்த மாதம் பிப்ரவரி இல்லை மார்ச்சில் வெளியே வந்தோன்னா ஏப்ரலில் வந்து வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏப்ரலில் வந்து எலெக்ஷன் டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அந்த 2 மாதம் வந்தோன்னா இவங்க செட் பண்ண நினைக்கிற ஒரு பெஞ்ச் மார்க் கலெக்ஷன்லாம் வர வாய்ப்பே இல்லை இல்லையா விஜயோட கடைசி படம். பெஞ்ச் மார்க் கலெக்ஷனை விட்டுருங்க, அது வருமா வராதாங்கிறது விட்டுருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓடிடி ப்ரெஷர் வேறு இருக்குது. அமேசான் பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா 115 கோடி ரூபாய்க்கு இதை வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க எப்படின்னா இந்த 9ஆம் தேதி ரிலீஸ்னா அதுலேருந்து ஒரு 29-30 நாளில் அவங்களுக்கு கண்டென்ட் போனால் அவங்க வந்து அதை ஓடிடியில் போட்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் தான் வந்து இவ்வளோ பெரிய பணம் வந்து அவங்க ஓடிடிக்காரன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த குறித்த தேதியில் படம் வரலைன்னும் போது அவங்க ஒவ்வொரு மாதம் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சார் கரெக்டாக பக்காவாக ஷெட்யூல் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஜனவரி இந்த படம், பிப்ரவரி இந்த படம், மார்ச் இந்த படம்னு பக்காவாக ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஷெட்யூல் படி எந்த மிஸ்டேக் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஓடிடியில் அது கண்டென்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகணும். இப்படி ஒரு நிர்பந்தம் இருக்குது அவங்களுக்கு ஓடிடி சைடில். ஸோ ஓடிடி வாங்கினவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் தேதி வரலைன்னா நிச்சயமாக அவங்களுமே வந்து ப்ரொடியூசர்கிட்ட பேசுவாங்க, இதை மறுபரிசீலனை பண்ணுங்க, எதை விலையை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் கூட எங்களுக்கு இந்த படமே வேணான்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேணான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, ஆனால் விலையை மறுபரிசீலனை பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் 115 கோடி ரூபாய்க்கு கொடுத்தது ஒரு 30 கோடியோ 25 கோடியோ ஒரு 20 கோடியோ குறைஞ்சிச்சுன்னா அதுவும் ஒரு நஷ்டத்தை வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஏற்படுத்தும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ் பிரச்சனை அது ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா ஜனநாயகன் வரதுனால 20-80 அதாவது 20% வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு, 80% வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. அதை தியேட்டர் ஓனர் ஒத்துக்கல. இப்போ பராசக்தியே எடுத்துக்கிட்டிங்கன்னா 65-35 தான் டேர்ம்ஸில் எல்லாருமே தியேட்டரில் படம் போடுறாங்க. 65% அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, 35% வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு. தியேட்டர் ஓனர்ஸ் அவங்களோட சைட்லேருந்து அவங்க வாதங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது தான் இன்னைக்கு தியேட்டர்லேயே கூட்டம் வருது. அந்த தியேட்டரில் இவ்வளோ பெரிய படம் வரும்போது 20% எங்களுக்கு கொடுத்தா என்ன நிற்கும் எங்களுக்கு? அதாவது 190 ரூபா டிக்கெட்டில் 42 ரூபா என்னமோ வந்து டேக்ஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ மீதி வந்து ஒரு 150 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அந்த 150 ரூபாவில் வந்து 20%ங்கிறது என்னவா இருக்கும்? அதனால் எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது
நீங்கள் வந்து 65-35 கொடுங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப குறைச்சி போனாங்க. கேரளாலாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம், கேரளாலெல்லாம் வழக்கமாகவே அப்படி தான் கொடுக்குறாங்க. அதாவது ரொம்ப குறைச்சி போனால் கூட 30-70 கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தயாரிப்பு நிறுவனம் அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல் வரும்போது அதுவும் பெருசாக நமத்து போகும். அந்த பிரச்சனையும் இப்போ தேட்டர் ஓனர்ஸோட கை நிச்சயமாக ஏறிடும். அதனால் இனிமே 65-35 கொடுத்தா தான் போடுவோம் அப்படின்றதுக்கு அவங்க அந்த டேர்ம்ஸ்க்கு வந்தால் தான் போடுவோங்கிற சூழ்நிலையும் உருவாகும். ஸோ பல விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பிரச்சனை. படத்தோட பிரச்சனைகள், வியாபார ரீதியான பிரச்சனைகள்லாம் பேசணும். பின்னாடி இருக்க அரசியல் பிரச்சனைகள் கண்டிப்பாக பேசி ஆகணும். விஜய் அரசியலுக்கு வந்தனால தான் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குது, பிஜேபியோட கூட்டணி வர சொல்லி தான் மிரட்டுறாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பலரும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு தடை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கில் 12ஆம் தேதி டெல்லிக்கு வர சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் சுமூகமாக போனார்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து வெளில வருவார். விஜய் எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது அப்படின்னு பேசப்படுது இல்லையா? ஸோ விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற வாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்குது இதில். அது என்ன அப்படின்னா, எல்லா பக்கமும் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்திலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையுமே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பல வெளி நாடுகளில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி 5000 தேட்டர்கிட்ட புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே டிக்கெட் வேற வித்துட்டாங்க. டிக்கெட் வித்து தீர்த்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர்லேயே 500 டிக்கெட் விற்கலாம் முதல் நாள் முதல் காட்சி. அது இல்லாமல் பிளாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000, 4000, 5000 பெரிய லெவலில் டிக்கெட் சோல்ட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் டிக்கெட் வாங்கினவங்களோட நிலைமை என்ன, டிக்கெட்டு வித்த தேட்டருக்கானவங்களோட நிலைமை என்ன? அதாவது ஒரு டிக்கெட்டை நீங்கள் தேட்டரில் வாங்குறீங்க அப்படின்னா அது 500 இருந்தால் கூட அது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்கள் பணத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் டிக்கெட்டை பிளாக்ல வாங்கியிருக்காங்க. பல பேர் டிக்கெட் 500 டிக்கெட் 1000, 2000, 3000 வாங்கியிருக்கும் போது அந்த பணத்தெல்லாம் அவங்க எப்படி அந்த குறிப்பிட்ட நபருக்கு திருப்பி கொடுக்க போகிறாங்க, அந்த டிக்கெட்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது இந்த தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகுமா, எந்த தேதியில் ரிலீஸ் ஆகும், இதெல்லாம் தெரியாமல் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் சார். இந்த ரிலீஸ்னால ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அழுத்தம் தான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிஜேபியை என்னுடைய கொள்கை எதிரின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎம்கே தான் இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது சென்சார் போர்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய சர்க்காரோடைய அலுவலகம். அப்படி இருக்கும்போது இதில் ஸ்டேட் போர்டுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. வேணும்ட்டே பார்த்தீங்கன்னா பராசக்தியை பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஜனநாயகனை வரவிடாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. டிஎம்கே இதில் அட்டாக் பண்ணி பேசுறது நியாயமும் கிடையாது. மத்திய சர்க்காருக்கு இதுதான் வேலையா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேற வேலையே கிடையாதா? இந்த படத்தை தடை பண்ணுறது தான் வேலையா? அப்படிலாம் கிடையாது. இது அரசியலுக்கு விஜய் வந்துட்டதுனால பல கோணங்கள்ல இன்னைக்கு விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இதெல்லாம் தான் காரணமா இருக்குமோ, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் கூட்டா சேர்ந்து விஜயை அழிக்க பாக்குறாங்களா, ஒழிக்க பாக்குறாங்களா அப்படின்னு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்கவுங்களுடைய வியூகங்களை இன்னைக்கு சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தா கூட இது நேர்மையா நம்ம பேசணும் அப்படின்னா ஏன் இவ்வளோ அழுத்தம் அந்த படத்துக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. பொதுவாக இந்த மாதிரி படம் பார்த்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதியே சென்சாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. டிசம்பர் 22ஆம் தேதியே படத்தை பார்த்துட்டு யூஏ கொடுக்குறோம், இந்த கட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டிசம்பர் 24ஆம் தேதியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி திருப்பி சென்சாருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பெரிய கால அவகாசம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ நாள் தள்ளி போட்டாங்க, ஏன் இவ்வளோ நாள் மௌனமாக இருந்தாங்க, ஏன் இவங்க தயாரிப்பு நிறுவனம் நேரடியாக போய் அதாவது வாய் வார்த்தையில கேட்கறது ஏன் கேட்டாங்க? எழுத்துப்பூர்வமாக இவங்க தந்தி அடிச்சிருக்காங்களா, இல்லை ஏதாவது லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்களா, இல்லை இமெயில் கம்யூனிகேஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு செவ்வாய்க்கிழமை கோர்ட்டு போயிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா இது ஜனநாயகனுக்கும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் சென்சாரில் இருந்துச்சு, பராசக்திக்கும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இருந்துச்சு. பராசக்தியுமே பார்த்தீங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு போனாங்க. ஆனால் திங்கக்கிழமை மாலை அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஜனநாயகனுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னும் போது
ஒரு சென்சார் அப்படின்னும் போது அதை பார்த்துட்டு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் நம்ம யாருமே வந்து தலையிட்டு பேச முடியாது. அது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனமா இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய இந்திய சட்டப்படி பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அப்படிதான் நம்ம சொல்லணும். அவங்க தன்னிச்சையா அவங்க எடுக்கிற முடிவு தான். முதல்ல 6 பேர் பார்ப்பாங்க, ஒரு தலைவர் இருப்பாரு, கூட 5 பேர் பார்ப்பாங்க. அவங்க திருப்தி இல்லைன்னா வந்து மேல்முறையீடு, அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அங்க வேற 10 பேர் பார்ப்பாங்க, பார்த்து முடிவு பண்ணுவாங்க. பல படங்களுக்கு பல சிக்கல்கள் வந்திருக்கு. ஆனா வந்து இந்த கட்சியை பண்ணிருங்க, இந்த காட்சியை நீக்கிருங்க அப்படின்லாம் சொன்னா வந்து உடனே வந்து சரி பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இங்க என்னன்னா இந்த எப்படி சொல்றது, இந்த பாதுகாப்பு படை இருக்குல்ல, அதோட சிம்பிள் பேட்ச் எல்லாம் ஏதோ இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சிம்பிள் லேபிள் பேட்ச் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு நிறைய வந்து இப்போ எப்படின்னா சார், இது வந்து இந்த மேட்டர் வந்து ஹாட் டாப்பிக்காக இருக்கிறதுனால பலவிதமான யூகங்கள், பலருடைய யூகங்கள் இதில் வந்து இருக்கிறதுனால எது சரி எது தப்புங்கிறத நம்மளால் முறைப்படுத்தி சொல்ல முடியல. ஆனால் ஒரு படம் சென்சார் கொடுத்தீங்கன்னா, கட்ஸ் கொடுத்தாங்கன்னா, கட்ஸை ஒத்துக்கிட்டாங்கன்னா சென்சார் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே அது நடக்கலைன்னும் போது இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தது தான் அது காரணமா? விஜய் வந்து மத்திய அரசையும் அட்டாக் பண்ணி பேசுறாரு, மாநில அரசையும் அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஸோ அவருடைய வரவு தான் இதுக்கு காரணம், நெருக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு விஜய்க்கு மட்டும் இல்லை, விஜய்க்கு பல படங்கள்லாம் நடந்திருக்கு. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவா படத்தில் டைம் டு லீடுன்னு போட்டாரு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் படத்தை ரிலீஸ் விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகள்லாம் நடந்து அன்றைக்கி அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண முடியல, மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம், மன்னிப்பு வீடியோ எல்லாம் அந்த தயாரிப்பாளர் பல பேர் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் வந்து இறங்கி வந்து சரி ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் கழிச்சு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணும்போது கண்டென்ட் ஆல்ரெடி வந்து வெளியில வந்துருச்சு. இந்த மாதிரி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனு அது இதுன்னு சொல்லிட்டு கண்டென்ட் வெளியில லீக் ஆயிடுச்சு. அது இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்ல வந்ததுனால எல்லாருமே வந்து வீடியோ அது இதுன்னு எடுத்து போட்டு அந்த படமே ஒன்றுமில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் விஜய் படத்துக்கு வந்திருக்கு. இந்த கடைசி படத்துக்கு விஜய்க்கே தெரியும் இதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்னு. நீங்கள் ஆடியோ வெளியீட்டில் அந்த தயாரிப்பாளரை பார்த்து விஜய் சொல்லுவார், நான் வந்து இதில் அரசியலுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும், தடைகள் இருக்கும், எல்லாம் ஓகேவான்னு கேட்டேன். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி தான் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய்க்கும் இது தெரியும், அந்த தயாரிப்பாளருக்கும் இது தெரியும், எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை வரதுனால இப்போ விஜயோட அரசியலை கனெக்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு தலைவா படத்தில் வந்து டைம் டு லீடுன்னு போட்டாங்க, அன்னைக்கு அவர் அரசியலுக்கு வரல, ஆனால் அன்னைக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அரசியல் வந்ததுனால அரசியலோட கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எம்ஜிஆருடைய கடைசி படம் இருக்கு இல்லையா, உலகம் சுற்றும் வாலிபன், அது ரிலீஸ் பண்ணும்போது கூட ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்துச்சு. அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாரு. அப்போ வந்து படத்தை வெளியிட விடாமல் பல சிக்கல்கள் பல தடைகள் அன்னைக்கு அவருக்கு இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வந்து படம் ரிலீஸ் ஆச்சு, பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி வந்து இந்த தடைகள் எல்லாம் வரதான் செய்யும், இந்த தடைகளை தாண்ட தான் செய்யணும், இந்த தடைகளை எதிர்த்து போராட தான் செய்யணும். அப்போதான் அந்த வெற்றி கிடைக்கும். அப்போதான் வந்து நீ ஒரு தலைவன் அப்படின்னா அந்த எப்படி சொல்றது, இந்த அழுத்தங்களை எல்லாம் தாங்கி வரும்போது தான் உங்களுக்கே உங்களை பக்குவப்படுத்திக்கிறதுக்கான ஒரு மனநிலை வரும். ஸோ இது வந்து பலவிதமான யூகங்கள் நடுவில் இருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகாதுங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் பெரிய நஷ்டம் ஏற்படும், அதாவது அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு நஷ்டம் ஏற்படுங்கிறது 100க்கு 100 உண்மை. டெல்லி வந்து 12ஆம் தேதி விஜய் அவர்கள் போறாரு, அதுக்கு முன்னாடியே வந்து சமாதானமாக பேசுறதுக்காக வந்து டெல்லி போறாரு அப்படிலாம் சோசியல் மீடியா நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் சொல்றேன்ல, பலவிதமான யூகங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த கோர்ட் இன்னைக்கு வந்து தீர்ப்பு 9ஆம் தேதின்னு சொன்னதுக்கப்புறம் இன்றுவே விஜய் வந்து டெல்லிக்கு போறாரு, தனி விமானத்தில் போறாரு, இன்னைக்கே வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு, அப்படி இப்படி நிறைய வந்து இன்னைக்கு வந்து வியூகங்கள் தான். பல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ன மனசில் என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்த சோசியல் மீடியாவில் இது வந்து எப்படின்னா இப்போ வந்து பொது கக்கூஸ் மாதிரி ஆகிப்போச்சு. யார் வேணால் வரலாம், யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் பல பேர் வந்து பலவிதமான தகவல்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஈவினிங்லேருந்து. ஸோ அப்படி உடனே விமானத்துக்கு போக முடியுமா அப்படின்னா அதுவும் சாத்தியம் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முறையான வந்து பர்மிஷன்லாம் வாங்கணும். ஒரு தனி விமானத்தில் போனால் கூட அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, தனி விமானம் வச்சுருக்காரு, அவர் எங்கள் தலைவர் எப்போ வேணாலும் போவார், நைட் 2 மணிக்கு டக்குன்னு ஏர்போர்ட் போனார்னா ஏறி போய் டெல்லியில் இறங்கிடுவார் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்கு ஏர் பர்மிஷன் வாங்கணும், பர்மிஷன் வாங்கி அங்கே லேண்டிங் பர்மிஷன் வாங்கி எல்லாம் பண்ணி தான் போக முடியும். ஸோ பல யூகங்கள்
அது இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வந்து அவர் ஆஜராகிறதுக்காண்டி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க சிபிஐ. ஸோ அதுக்கு அவர் ஆஜராகிதான் ஆகணும். அவர் ஆஜராகாமல் இருக்க முடியாது. அதில் வந்து கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இது எப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கு, அது சிபிஐ எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அந்த கேரவனை ஓட்டின டிரைவர் வரைக்கும் விசாரணை பண்ணியிருக்காங்க, அங்க இருந்த எல்லாரையுமே விசாரணை பண்ணியிருக்காங்க, பொதுமக்களை விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முக்கியமாக அதில் சம்பந்தப்பட்ட ஒரு நபராக இருக்கிறதுனால அவரையும் விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. கூப்பிட்டு உடனே கைது பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அவர்கிட்ட நடந்தது என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. கேட்டு தெரிஞ்சாதானே அது முடிக்க முடியும் அந்த வழக்கை. அதனால கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விளையாட்டு எப்படி போகுதுன்னு. ரொம்ப நன்றி சார். ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனை தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.